ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா உண்டியல் ஓப்பனிங் வீடியோ தான். நான் ஆல்ரெடி ஒரு உண்டியல் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸில் தெரியும். ஒரு உண்டியல் வந்துட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கூட வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் தான் இது. நான் அந்த உண்டியலில் உள்ள அமௌண்ட் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண கிளிப் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு அதுதான் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து பாருங்கள். நான் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு 500 நோட்டில் 16,500 சேர்த்துருக்கேன். 100 நோட்டு, 200 நோட்டு, 50, 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து 24,660 நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 5 ருபீஸ் காயினில் ஒரு 320 அப்புறம் வந்துட்டு 2 ருபீஸ் காயினில் வந்துட்டு ஒரு 108, அப்புறம் 1 ரூபா காயினில் வந்துட்டு ஒரு 46 மொத்தம் 25,134 நான் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்துட்டு நான் சும்மா சின்ன அமௌண்ட்டாக சேர்த்தது மட்டும்தான் இது. அதாவது இப்போ நான் அந்த 20, 50 ருபீஸு, 10 ருபீஸ் இந்த மூணுமே இப்போ எங்கேயாவது நம்ம பால் வாங்க போகிறோம், இல்லை ஒரு காய்கறி வாங்குகிறோம், இல்லை அன்னன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு செலவுக்காக போய் கடைக்கு போய் ஏதாவது ஒன்று வாங்குவோம் இல்லைங்க, அதில் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நான் கொண்டு வந்து உண்டியில் சேவ் பண்ணிடுவேன். கரெக்டாக அந்த பைசாவை கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது கடைக்கு வாங்க போகும்போது கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை வந்துட்டு அப்படியே நான் உண்டியில் போட்டுருவேன். அப்படி போட்டு சேவ் பண்ண அமௌண்ட்டு தான் இதெல்லாமே. நான் இப்போ காமிக்கிறதுல வந்துட்டு அதை 500, 200 அதெல்லாம் நான் சேர்த்து பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 20 ருபீஸு, அப்புறம் 10 ருபீஸு, அப்புறம் 50 ருபீஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லா அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு பிரிச்சுருப்பேன். இந்த 20 ருபீஸ், நான் இப்போ காமிக்கிற 20 ருபீஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக உடச்ச உண்டியலில் எடுத்த அமௌண்ட் இது. இந்த 20 ருபீஸ் வந்துட்டு நான் பழைய ஒரு உண்டியல் உடச்சி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த இதில் வந்துட்டு மீதி உள்ள அமௌண்ட்டாக இந்த 20 ருபீஸு. இதை நான் வந்து எந்த இதுவும் செலவுக்கு நான் யூஸ் பண்ணாதனால இது அப்படியே இருந்தது. அதாவது 500 மாற்றி நம்ம வேறு எதுக்காவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதை மாற்றாதனால அந்த அமௌண்ட் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி தான் நான் கொஞ்சமாக போட்ட அமௌண்ட்டு தான். இந்த காயின்ஸ் எல்லாமே நான் 5 ருபீஸு, 1 ருபீஸு, 2 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியலில் போட்டது தான். நான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த நோட்டு உண்டியலில் நான் காயின்ஸ் போட மாட்டேன். ஆனால் இதில் வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா எப்போ ஏதாவது வாங்க போகும்போது அப்பப்போ போட்ட காயின்ஸ் தான் இது. நான் இதில் காயின்ஸ் போட மாட்டேன் மேக்ஸிமம். ஏதாவது என்னோடய குழந்தைங்க யாராவது அந்த மாதிரி ஏதாவது அதில் காயின்ஸ் போட்டாங்க அப்படிங்கிற கொஞ்சமாக தான் காயின்ஸ் இருக்கும். காயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மற்றபடி நான் காயின்ஸ் உண்டியல் வந்துட்டு தனியாக வச்சுருக்கேன். இது வந்துட்டு வெறும் நோட்டு உண்டியல் மட்டும்தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன். நான் நினச்சே பார்க்கல 25,154 இந்த ரேட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு உண்டியலில் உடச்சிருந்த உண்டியலில் வந்துட்டு ஒரு 10,500க்கு மேலே வந்துச்சு. இந்த உண்டியல்லையும் ஒரு 15,000 உள்ளே வரும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் 25,000 நான் நினச்சதை விட ஒரு 10,000 ஜாஸ்தியாகவே வந்திருக்கு. நான் இது எதுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டில் நான் என்ன வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்மளும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கோல்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு காயின் கூட நான் வாங்கியாச்சு. இந்த மந்த்து தான் 8ஆம் தேதி நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு கோல்டு காயின் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அன்றைக்கி நான் வாங்கும் போது ரேட்டு வந்துட்டு 8,980 இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்குள்ளே ரேட்டு வந்துட்டு 9,320 இருக்குது. இன்றைக்குள்ள ரேட்டு எப்படி வாங்க போகிறதுன்னு தெரியலை. ஆனால் அதுக்காக நான் அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சமாக தனியாக நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த அமௌண்ட்டு தான் நான் போன வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு கோல்டுக்காக அமௌண்ட்டு சேர்க்குறேன், எவ்வளோ அமௌண்ட் சேர்க்குறேன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 3,800 சொல்லியிருப்பேன். நான் கடைசி வீடியோஸில் வந்துட்டு ஒரு 3,800 சொல்லியிருப்பேன். அதில் நான் மீதி கொஞ்சமாக ஒரு 500 அந்த மாதிரி எடுத்து இப்போதைக்கு என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,500 இருக்குது. நான் ஜூன் மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் கோல்டு காயின். அதனால் இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஜூலை மந்த் இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாங்கிக்கலாம். ஏன்னா ஆடிப்பெருக்கு வரனால அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் இந்த உண்டியலில் ஓப்பன் பண்ண இந்த அமௌண்ட்டை வந்துட்டு கோல்டுக்காக செலவு பண்ணுறேன்னா, கோல்டு காயின் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறேன்னா, இல்லை எதுக்காக அந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். நான் எதுக்காக இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் செலவு பண்ணுறேன், எதுக்காக இந்த அவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், மறுபடியும் நான் அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கும் மணி சேவிங்ஸ் இப்போ வரைக்கும் யாரும் மணி சேவிங்ஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சமாக சேவ் பண்ணி நீங்களும் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.